கோடை விடுமுறைய முன்னிட்டு ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, அதிக எதிர்பார்ப்புக்கு இருக்கிற படங்கள் நெறையவே வெளியாகியிருக்கு. கோடை விடுமுறைன்றதுனால வாரம் பார்த்தீங்கன்னா, அதிகமான படங்களே ரிலீஸ் செஞ்சுட்டும் இருக்காங்க. அந்த வகையில கடந்த வாரம் அதிகமான எதிர்பார்ப்புக்கு மத்தியில அதிகமான எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்த சூரியோட மாமன் திரைப்படமும், அதேபோல சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும் வெளியானது. மே 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியோட படமும், சந்தானத்தோட படமும் ஒரே நாள்ல வெளியானது. மாமன் படத்தோட கதையும், டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா, நேருக்கு நேர். 2 கதைக்குமே சம்மந்தமே இருக்காது. 2மே வேற வேற ஜர்னர். ஆனா, இந்த படத்தில நடித்த ஹீரோக்களுக்கு 2 பேருக்குமே ஒற்றுமை இருக்கு. 2 பேருமே காமெடியனாக இருந்து ஹீரோவாக ஆனவங்க. அதிலயுமே சந்தானம் சீனியர். காமெடியனாக நடித்து வந்த இவர் காமெடி நாயகனாக மாறினார். சூரி விடுதலை திரைப்படத்தின் மூலமாக கதைய நாயகனாக அறிமுகமானார். இந்த படம் அவருக்கு ஏற்றம் கொடுத்தனால தொடர்ந்து கொட்டுக்காளி படத்திலயும் ஹீரோவாக நடித்திருந்தார். அதற்கு முன்னர் கருடன் படத்திலயுமே கதாநாயகனாக நடித்திருந்தார். இவரது நடிப்பில அனைவருமே பாராட்டுக்களை குவித்துட்டும் வந்தார். சூரி கதாநாயகனாக அவரது முழு திறமையும் காட்டி, நடிப்பு திறமையும் காட்டி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வரார். இதனாலே சூரியோட படங்களை நம்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு மக்களிடையே மிகுந்த ஆர்வமும் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில மாமன் திரைப்படம் வெளியாகியிருக்கு. இந்த மாமன் படத்தில கதையை அவரே எழுதினார். அவரே இந்த படத்தில கதையை எழுதி பிரசாந்த் பாண்டியராஜனுக்கு கொடுத்துட்டு அவரை இயக்க வைத்திருக்காரு இந்த படத்தின் மூலமாக. மாமன் திரைப்படம் குடும்ப பின்னணி கொண்ட படமாக இருக்கு. இதில சூரிக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா லட்சுமி நடித்திருக்காங்க. சூரிக்கு சகோதரியாக சுவாசிகாவும் நடித்திருக்காங்க. தாய் மாமனுக்கும் குழந்தைக்கும் இடையே இருக்கும் பாசத்தையும், அக்கா தங்கை பாசத்தையும் குறிவித்து இந்த படம் உருவாகியிருக்கு. இந்த படத்தில ராஜ்கிரனும் முக்கிய கதாபாத்திரத்தில நடித்திருக்காங்க. இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே எமோஷனாக இருக்கிறதுனால, அதுவே இந்த படத்தை போர் அடிக்க வைக்குதுன்னு ஒரு சிலர் கருத்து கூறிட்டு வராங்க. ஆனா, ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றுட்டு வருது. நாளுக்கு நாள் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக இந்த படத்தை பார்க்க குவிந்த வண்ணம் இருக்காங்க. இதனாலே நாளுக்கு நாள் வசூலுமே அதிகரித்த வண்ணமே இருக்கு. அதே வகையில டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஹாரர் காமெடி பேய் படமாக இருக்கு. இதில கௌதம் வாசுதேவன் மேனனும், மொட்டை ராஜேந்திரன், நிழல்கள் ரவி, யாஷிக் ஆனந்த் உள்ளிட்ட பலருமே நடித்திருக்காங்க. இந்த படத்தோட முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, டிடி ரிட்டர்ன்ஸ். டிடி ரிட்டர்ன்ஸோட முதல் பகுதி பார்த்தீங்கன்னா, தில்லுக்கு துட்டு. இந்த படத்தை நல்ல வரவேற்பு கிடைத்ததுனால, இந்த படத்தோட அடுத்த வெர்ஷனான டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கியிருந்தது. இந்த படத்தை முதல் நாளே பார்த்து விட வேண்டும் அப்படின்னு பல ரசிகர்களும் காத்து கொண்டிருந்தாங்க. ஆனா, முதல் நாளே பார்த்த ரசிகர்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இன்னுமே காமெடியில இன்னுமே கவனம் செலுத்தியிருக்கலாம், கதையில இன்னுமே கவனம் செலுத்தியிருக்கலாம்னு நெறைய பேர் கமெண்ட் செஞ்ச வண்ணமே இருக்காங்க. முதல் பாதி பார்த்தீங்கன்னா, மிகவுமே போர் அடிக்க மாரி போகுதும். 2வது பகுதி பரவாயில்லன்ற மாரியும் இருக்கு. 2 படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ரசிகர் மத்தியிலே நல்ல வரவேற்பு இருந்தது. மாமன் படத்தோட ட்ரெய்லர் நன்றாக இருந்ததுனால, சூரி நன்றாக கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார்ன்றதுனாலே 2 படமே ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா, தற்பொழுது பாக்ஸ் ஆஃபீஸில 7 நாட்கள கடந்திருக்கு. 7 நாட்களை கடந்துள்ள இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செய்திருக்குது, எந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில முந்தி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க ரசிகர்களும் ஆவலாக இருக்கிறார்கள். ஏன்னா 2 பேருமே காமெடியனாக இருந்து, பின்பு கதாநாயகனாக தற்பொழுது வலம் வராங்க. 2 பேருக்குமே இப்படி ஒற்றுமை இருக்கையில, 2 படங்கள்ல எந்த படம் அதிக வசூலை குவித்திருக்கு, எந்த படத்துக்கு ரசிகர்கள் நாளுக்கு நாள் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்றத ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருக்காங்க. அந்த வகையில டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, 7 நாட்கள்ல 12 கோடி மட்டும் தான் வசூல் செஞ்சிருக்கு. இதுவே மாமன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, 7 நாட்கள்ல உலகளவுல 22 கோடி வசூலை வாரி குவித்திருக்கு. அதிக எமோஷனாக இருந்தாலும் யங் ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு. ஆனா, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் நன்றாகவே பிடித்திருக்கு. நாளுக்கு நாள் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை கவர்ந்துட்டு வருது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் 7 நாட்கள கடந்த நிலையில 22 கோடி வாசலை வாரிக்கும் குவித்திருக்கு.
மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.